தெரியாமல் வந்து ஒரு வாரம் இந்த மும்பை வரேன்னு சொல்லி இந்த கம்பெனிக்காரங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் நினைச்சேன் இந்த சிஎஸ்கே அப்படின்ற கிரிக்கெட் டீம் பிளே ஆஃப்க்கு வராம எப்படி இருக்கும். சிஎஸ்கே பிளே ஆஃப் வரலன்னா வேற யாரு வரும்? அதுவும் வர சென்னையில ஃபைனல்ஸ் நடக்குது. தோனிக்கு ருத்துராஜ் கைக்வாடு கப்பை ஜெயிச்சு அப்படியே டெண்டுல்கருக்கு எப்படி ஃபேர்வெல் கொடுத்தாங்களோ அது மாதிரி கொடுப்பாருலாம் சொல்லி இந்த பஞ்சு மிட்டாய் அண்ணா அப்படின்னு வந்து சொன்னான். நானும் அவன் சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, இனிமையா தான் இருந்தது, காதுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருந்தது. அதனால இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சொலையா தூக்கி, ஏன்னா நீங்க மேட்சுக்கு வரல, எதுக்கு நீங்க மேட்சுக்கு போறல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போதெல்லாம் அந்த டேட்டை கொடுக்காம நானா நினைச்சு பிளே ஆஃப் 1 பிளே ஆஃப் 2 எலிமினேட்டர் கொலிமினேட்டர் ஃபைனல்ஸ்னு எல்லாத்துக்கும் ஒரு வாரம் டேட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நேற்றுக்கு ராத்திரி தோத்துருச்சே. மனசே விட்டு போச்சு. இனிமே இதை யார் பாப்பா, எதுக்காக நம்ம இங்க இருக்கணும்? ஆனா இருந்தாலும் கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் அப்படின்றது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம திரும்பி வாங்க மாட்டோன்றதுனால நானும் வந்து இங்கேயே இருக்க போறேன். ஒரு வாரம் மும்பை தான், மும்பை வாசத்துல ஒரு வாரம் இருக்க போறேன். பாலாஜரோட நீங்க பெற்றா இருக்கிறது ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி. டே பச்சை சட்டை, இதாண்டா ஓம் பச்சை சட்டை. எப்படியாவது எத்தனை மணிக்கு மேட்ச் முடிஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ரெக்கார்டிங்க போட்டுருணும், பேசிடணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தூக்கம் வரா மாதிரி இருந்தது. ஆனா இப்ப தூங்கிட்டேன். இப்ப மணி என்ன தெரியுமா? 12:16 இந்த டைம்ல நான் இப்ப பேசிட்டு இருக்கிற டைம்ல ராத்திரி இரவு. அதுவும் இன்னைக்கு மேட்ச் வேற, 2வது மேட்ச் நடக்கவே இல்லை. சும்மா உட்கார வச்சு மழைன்ட்டு அமுச்சு வச்சுட்டாங்க. அப்ப ஜாலி தானேன்றீங்களா? வேலை பண்றது தான் ஜாலி. சும்மா உட்காரது இருக்குல்ல, செம்ம கடுப்பாகும். நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. 5 வாட்டி பசிக்கும், 10 வாட்டி வெறுப்பேற்றுவானுங்க. அப்பப்போ மழை வருதுன்னு போய் சொல்லிட்டு வந்துடுங்களேன். மழை வருதுன்னு போய் அதான் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் வேலைன்றதுனால அதை பண்ணிட்டு இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் போன வாரமே அதுக்கு முன்னாடி வாரம் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பெருசா ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குலாம் காமிச்சாங்களா. லைட்டா குற்ற உணர்ச்சியா இருந்தது. போன வாரம் நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். பஞ்சு மிட்டாய் அதை தூக்க சொல்லிட்டான். என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன்? ஒரு பையன் வந்து ரொம்ப பாசமா சொன்னான், அண்ணா ஒவ்வொரு வாரமும் நீங்க எப்ப முடியுமோ அப்போ போடுங்கண்ணா, கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க, உங்க மேல நீங்களே ஹார்ஷா இருந்துக்காதீங்க, நீங்க ட்ரை பண்றீங்கன்னு தெரியும் எங்களுக்கு, அதனால நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னா நாங்க தப்பா நினைச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் போன வாரம் அதை பத்தி எதுவுமே பேசாம ஆரம்பிச்சேன். ஆனா இன்னும் 2-3 பேர் கவுண்ட்லயே கூட்டினதுக்கு அப்புறம் அது இந்த வாரம் சொல்லிட்டேன். தம்பி உன் பாசம் எனக்கு புரியுதுப்பா, இந்த வாரம் திங்கக்கிழமை காலையில நீங்க எழுந்து பார்க்கும்போது இது இருக்கணும்ன்ற ஒரு அவா என்றால் ஆசை. அதான் அதுல வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். பச்சை சட்டெல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்ப என்ன சொல்லணும்? தான் சொல்லணும். அந்த மியூசிக்கையும் போட்டாச்சா. மும்பை வந்தனா, வந்தபோது டைரக்டா ஆபீஸ் போவேன். ஆனா இன்னைக்கு இறங்கின அன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல இதே ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யற ஒரு இளம் பாலகனும் அதே பிளைட்ல வந்தான். ஒரே பக்கத்து சீட்லாம் இல்ல. இறங்கும் போது அவனை பார்த்தேன். டே நீ என்ன? ஆமாண்ணா நானும் தானே இதே பிளைட் அப்படின்னு. அப்படியே எத்தனை நாள் இருக்கேன்? ஃபைனல்ஸ் வரைக்கும் இருப்பேன் நான். சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கடா இப்ப டைரக்டா ஆபீஸ் போயிடலாம்ல? நான் இல்லண்ணா இந்த ஹோட்டல்ல போயிட்டு என் லக்கேஜ் நிறைய இருக்கு, அதை ஒண்டி வச்சுட்டு போயிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் நான் சரி ஓடு நானும் செக் இன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு செக் இன் பண்றதுக்காக நானும் அவனும் வேற வண்டிலாம் கொடுத்துருந்தாங்க. இல்ல ஒரே வண்டியில போறேன், என்ன ஒரே இடத்துக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வண்டியில வந்தோம். அப்படியே ஜாலியா பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த பையன் யாரு அப்படின்னா, இங்க எப்போ வந்தேன் 2016 17 அப்போல இருந்து எனக்கு இந்த பையனை தெரியும் போது வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலயே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவ்வளவு க்ளோஸ் இல்ல. பாம்பே வரைக்கும் வந்து அவன் கல்யாணத்துல அட்டென்ட் பண்ற அளவுக்கு அப்ப அவன் எனக்கு பயங்கர க்ளோஸ் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நல்ல க்ளோஸ் ஆயிட்டான். சோ அப்பதான் கல்யாணம் ஆச்சு. ரொம்ப நாள் இந்த பாம்பே எல்லாம் வந்து தங்கும் போது வீட்டுக்கு சாப்பிட கூடுவான். எங்கேயாவது நான் வந்து ஷாப்பிங் போனோம்னா இவனை கூப்பிடுவேன், அவன் வருவான். ஏன்னா செம்ம ஜாலி கம்பெனி அவன். இந்த மாதிரி ஒரு நண்பன் அவன். சோ இந்த பையன் வந்து பேசிட்டு வரும்போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த ரொம்ப வாழ்க்கையிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா ஒரு டல் மூட்ல எப்பவுமே இந்த லவ் பண்றவங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும், இந்த ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோடையோ சண்டை போட்டோம்னா, இல்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டோம்னா, மத்த எல்லாமே நம்மளுக்கு சூப்பரா இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த உலகமே ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்மள்கிட்ட ஒரு இனம் புரியாத சோகம் இருக்கும். சப்ப சண்டையா தான் இருக்கும். அந்த சாவி எங்க எப்ப பாரு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருப்போம். இதோ ஒரு சண்டையா நினைச்சிட்டு சண்டையில இன்னைக்கு வந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற நிறைய ஹஸ்பண்ட்ஸ், நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். அப்ப பொண்ணுங்க ஒண்டி அப்படின்னு கேட்காதீங்க, நிறைய பொண்ணுங்களையும் தெரியும். சின்ன விஷயத்த சின்ன சண்டையா இருந்தாலும் அந்த 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை பெருசா பாதிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் இந்த பையன் இருந்தான். திடீர்னு எனக்கு ஏதோ லவ் ஃபீலிங் ஷோ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கிடையாது. அந்த மாதிரி ஃபீலிங்ல இருந்தா சரி, இந்த பையனை பர்சனலா இப்படி எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம், இதையா போய் கேட்போம்னு சொல்லிட்டு நானும் அமைதியா விட்டேன். என்னடா ஆச்சு அப்படின்னு. எதுவும் இல்லைண்ணா அப்படின்னா. அதுலயே ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் அப்படியே நாங்க இந்த செக் இன்லாம் பண்ணிட்டு திருப்பி அதே கார்ல தான் ஆபீஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில அவனே ஆரம்பிச்சான். உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் இது 2த்தையும் எப்படி நான் தனியா கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி அது இதாகுது? ஏய் என்னடா ஆச்சு நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னா. என்ன ஆச்சுன்னு சொல்லு நான் சொல்றேன். சோ அவன் சொல்லும் போது எனக்கு லைட்டா சிரிப்பு வந்தது. ஆனா அதுதான் நம்ம நிறைய பேர் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால, ஆமா இல்ல கரெக்ட் தான், இதை நம்மளுமே பண்ணிருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்னன்னா இவனோட பிரச்சனை ரொம்ப பெருசு, வாழ்க்கை ஐயோ அதை போட்டாட்டி விட்டு போயிட்டாலே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னன்னா இவனுக்கு
இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்திருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 11th 12th படிக்கும் போதுலேருந்தே அந்த பொண்ணு இவனுக்கு ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான். அதனால ஐயோ எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கான். இப்போ இவன் ஒய்ஃபை வந்து ரீசெண்டாக, அதாவது நான் சொன்னேனே எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பர். அந்த ஒய்ஃபுக்கும் வந்து அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியும். ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சூப்பர், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ஃப்ரெண்டு தானே. இப்போ நார்மலாக அப்படி தானே இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா, கல்யாணம் ஆன அன்னிலேருந்து, இன்ஃபேக்ட் அவங்க லவ் பண்ணுற டைம்லேருந்து பயங்கர கஷ்டப்பட்டு இந்த ஒய்ஃபையும் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டையும் எப்படியாவது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகணும். நான் எப்படி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், நம்ம 3 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்க 2 பேரையும் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுன்றதுக்காக 4-5 வருஷமா பயங்கரமான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கான். ஒரு 5 பயங்கரம் சொல்லிட்டேன்ல. ஸோ அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா ரிசல்ட்டும் பயங்கரமாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்க போனாலும் அந்த பொண்ணையும் கூட்டு போய் எப்ப இவன் என்ன பிளான் போட்டாலும் அவளும் இது உள்ள இருக்கிற மாதிரி, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் வந்து நம்ம 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த முஸ்தபா என்ன பண்ணாது, பழைய படம் காதல் தேசம் அந்த படத்துல வர மாதிரி தொடர்ந்து எல்லா பிளான்லயும் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் ஒய்ஃபையும் இன்வால்வ் பண்ணி, இப்ப வீக்கெண்ட் அப்படின்னா எங்க போலாம் அப்படின்னா இரு நான் அவளையும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு பாயிண்ட்ல அவன் ஒய்ஃப்க்கு இரிட்டேஷன் டு த கோரா இருக்கு. ஆமா கண்டிப்பா ஆகதான் செய்யும். வெளில இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து எல்லாத்துலயும் அவளையும் இன்க்ளூட் பண்ணு அப்படின்னா அது கூட இரிட்டேட் ஆகல. எது இரிட்டேட் ஆயிருக்குன்னா, உன் ஃப்ரெண்டுனா நீ வச்சுக்கோ, எப்ப பாரு என்னையும் ஃப்ரெண்டாவே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இன்ஃபேக்ட் உனக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள்ல, அதாவது என்ன மீட் பண்ணானே அன்னைக்கு நாள்ல தான் அதை சொல்லியிருக்கா. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பா, பாருங்க நான் நல்ல பொண்ணு தானே அவண்டியானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு எதுவுமே புரியாத நிலைமையில தான் என்கிட்ட அந்த ஆதங்கத்தை மனக்குமுறலை வெளியிட்டான். இதுல சோகம் என்னன்னா, முகேஷ் நம்மளால காப்பாற்ற முடியல. அது கிடையாது. என்னன்னா இதுல அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இவளாவது இந்த ஒய்ஃபாவது வந்து இப்பதான் வந்து இதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கி இவன்கிட்ட கத்திருக்கா. ஆனா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மாசம் முன்னாடியே இவங்கிட்ட பேசுறதே கம்மி பண்ணிட்டாலாம். ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கு. இங்க பாரு, உனக்கு என்ன மீட் பண்ணும் அப்படின்னா உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வா, நம்ம மீட் பண்ணலாம். ஆனா நீ எப்ப பாரு வந்து உன் ஒய்ஃபையும் கூட்டு வர, அவளுக்கு நான் இருக்கிறதே பிடிக்க மாட்டேன், என்னை இல் ட்ரீட் பண்றா, எனக்கும் இரிட்டேட் ஆகுது, நிறைய நேரத்தில் நான் பதில் சொல்லாம இருக்கேன், ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல, இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளான்ல இன்க்ளூட் பண்ணாத, அப்படின்னா என்கிட்ட பேசுறது நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாசம் முன்னாடியே அவளும் பிரச்சனை பண்ணிருக்கான். இந்த பையன் வந்து சொல்றது உண்மையா, இவன் நிஜமாலே இப்படிதானா அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு டவுட்டே வரல. ஏன்னா இவன் ரொம்ப நல்ல பையன். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். லைட்ல அந்த லைன்ல கிடையாது. ராஜா டே என்னடா உன் புத்தி இப்படி போகுது, நம்மளா பச்சை சட்டை கைஸ், வில் ஆல்வேஸ் டாக் அபவுட் குட் பீப்புள் அண்ட் ஒன்லி குட் திங்ஸ் ஒன்லி. ஓகே, இதுல என்ன அப்படின்னா இவன் சொல்லும் போதே எனக்கு வந்து இது பயங்கரமா ரிலேட் ஆச்சு. இதை நான் வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிருக்கேன். முதல் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஞாபகம் இருக்கிறது வந்து உடனே பஞ்சு மிட்டாய் காலேஜா அப்படின்ற மாதிரி அந்த ஓரத்துல இருந்து பாக்குறான். நோ அதுக்கும் முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ஆனந்த். பயங்கர பணக்கார வீட்டு பையன். அப்பெல்லாம் பயங்கர பணக்கார வீட்டு பையனா என்ன இருக்கும், அவங்க வீட்டுல ஒரு கம்ப்யூட்டரே இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல நீட் ஃபார் ஸ்பீட் கேம் இருக்கும். நீட் ஃபார் ஸ்பீட் 2 NFS 2 அப்படின்னுவாங்க, கார் ரேஸ் கேம். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி நீட் ஃபார் 2 அந்த ஸ்பீடே விளையாடினது கிடையாது. நான் விளையாடின ஒரே அந்த ரேசிங் கேம் வந்து அந்த நீட் ஃபார் ஸ்பீட் 2 அந்த கேம் இருக்கும் அவங்க வீட்டுல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஏதோ கவர்மெண்ட் ஆபீசர்ன்றதுனால அவருக்கு ஒரு கார்லாம் கொடுத்திருந்தாங்க. ஓ கார் இருக்குமா அப்படின்னா, ஆமா கார் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற ரூம்ல ஏசி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பணக்கார வீடு, பணக்கார பையன். அவன் என் ஸ்கூல்ல என் கிளாஸ்ல வந்து சேர்ந்தான். நான் அந்த ஸ்கூல்ல புதுசா சேர்ந்தேன், அவனும் புதுசா சேர்ந்தான். என் வீட்டு பக்கத்துலயே இருந்தான். ஸோ அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் ஃபுல்லா அவங்க வீட்டுல அவனோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்ன வந்து காலைல போகும்போது பீபாலாஜி நான் உன்னை நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டா அப்படின்னா, நம்ம கார்ல ஸ்கூலுக்கு போறோமா, இல்லைன்னா 21 ஒரு பஸ் இருக்கும் மந்தவெளியில இருந்து பாரிமுனை, அந்த பஸ்ல ஏறி நான் எங்க ஸ்கூலுக்கு போவேன். திரும்பி வரும்போது அதில் வருவேன். நம்மள கார்ல எல்லாம் கூட்டு போறான் ஆனந்த், சூப்பர் பாய், எஸ் மை ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாங்க ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சத்தியம் தியேட்டருக்கு அவன் தான் கூட்டு போனான். முகவரி படத்துக்கு நாங்க போனோம். ஸோ இது வந்து அவன் ஆனந்தா. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தான், முத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் நம்மள மாதிரியே, முத்து வந்து என் வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்தான். அவனுக்கு அவங்க வீட்டில் சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு அவன் தங்கச்சிக்கும் ஒரே சைக்கிள்ன்றதுனால நடுவில் பார் இல்லாத சைக்கிள். தங்கச்சி ரொம்ப சின்ன ஒரு, அப்போ நாங்கள் 9th படிச்சிருந்தோம்னா அவன் 6th அந்த தங்கச்சி அந்த மாதிரி. ஸோ இவன் தான் மெயினாக யூஸ் பண்ணுவான். சைக்கிளில் தான் இவன் ஸ்கூலுக்கு வருவான். ஸோ இவனு எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் இவனு அப்படின்னா எப்படியா வீட்டில் இருந்து 1 ரூபி 2 ருபீஸ்லாம் வாங்கி நான் பஸ்ஸில் போவேன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ரூபா 1 ரூபாலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு சாயங்காலம் எங்கேயாவது ரோடு கடையில் பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அவன் எப்படி நீட் ஃபார் ஸ்பீட் கம்ப்யூட்டர் கேம்ஸ், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சூப்பர் மேரியோ வீடியோ கேம்ஸ் இருந்தது, டிவி வீடியோ கேம். அதை பிடிச்சி தேங்க்யூ மேரியோ டின் 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 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாடுவோம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு இவனும் ஃப்ரெண்டு அவனும் ஃப்ரெண்டு. எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல எனக்கு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ட்ரையாங்கிள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் 3 பேரும் தான் ட்ரையாங்கிள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இவனும் ஃப்ரெண்டு அவனும் ஃப்ரெண்டு 2 பேரும் சம நல்ல பசங்க, நம்ம 3 பேருமே சேர்ந்தே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானை உருவாக்கி, இப்போ கார்ல இவன் என்ன இறக்கி விடுவான்ல, என்ன கூட்டு போவான், திருப்பி கிட்டு வருவான். அது மாதிரி நான் இவனையும் கூட்டு போவேன். நானும் வந்து முத்துவையும் கூட்டு போலாமா அப்படின்னு அவனும் ஓகே அப்படின்றான். ஸோ நாங்கள் ஒன்னா
போவோம், ஒன்னா வருவோம். ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபியூ வீக்ஸ்லயே, ஒரு வாரம் 2 வாரத்திலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது இந்த முத்துக்கு அந்த ஆனந்த பிடிக்கல, ஆனந்துக்கு முத்துவை பிடிக்கல. இவன் அவனை இரிட்டேட் பண்றான், அவன் இவனை இரிட்டேட் பண்றான். அவன் ஏதாவது சாதாரணமா பேசுறதை இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஏய் நீ வேணா உனக்கு போ, நீ வேணா உன் பணத்துக்கார ஃப்ரெண்டு கூட போ, நான் வந்து சைக்கிள்லயே போய்க்கிறேன், உனக்கு சைக்கிள் எல்லாம் வர பிடிக்கா, கார்ல தான் வர. ஏய் முத்து ஏன்டா இப்படி சொல்றேன், இப்படி சொல்லாதடா, வானா நீ அவன் கூட ஆனந்தோடய போகணுமா. இப்ப ஆனந்தோட இருக்கும்போது நான் ஏதாவது சொன்னேன்னா, போ நீ அவன் கூட போய் பானிபூரி சாப்பிட போவ, நீ அங்கேயே போய் சாப்பிடு, உனக்கு போ, அவன் தாங்க நீ அவன் கூட இரு, அவன் தானே உன் ஃப்ரெண்டு பார்த்தா ஒரு பாயிண்ட்ல இந்த முத்துக்கும் ஆனந்துக்கும் ஆவாதது. 2 பேருமே என் கூட சண்டை போட்டு ஆனந்த் என்கிட்ட பேசுறத விட்டான், முத்துவும் என் கூட பேசுறத விட்டான். இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம 3 பேரும் ட்ரையாங்குலர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்பெல்லாம் நினைச்சு எனக்கு இருந்த 2 ஃப்ரெண்டுமே போயிட்டாங்க. பார்த்தா இந்த முத்துக்கு மனோஜ்னு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான், ஆனந்த் இன்னொரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான், விஜய்னு ஒரு பொண்ணு. ஆனந்தும் விஜயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, முத்துவும் மனோஜும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நான் ஒண்டி தன்னந்தனியா என் முத்து அப்படின்னா மனோஜோட பாய் அப்படின்றா, என் ஆனந்த் அப்படின்னா விஜயோட ஹாய் அப்படின்றா. எனக்கு யாருமே இல்ல. ஆனா மன உளைச்சல் யாருக்குன்னா எனக்கு தான். இருந்த 2 ஃப்ரெண்டும் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும், நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு படம் போயிருக்கோம். ஐயோ அது லிவிங்ஸ்டன் நடிச்ச படம். அதெல்லாம் தியேட்டர்ல போய் பாப்பீங்களான்றீங்களா? அந்த டைம்ல லிவிங்ஸ்டன் இஸ் ரேஜ் உங்களுக்கு தெரியுமா, ரேஜ் மேக்ஸ், அந்த மாதிரி ரேஜ் மேக்ஸ் லிவிங்ஸ்டன் படம்லாம் போய் பார்த்திருக்கோம். அப்பெல்லாம் இருக்கும்போது எனக்கு நிம்மதியாவே இருந்தது இல்ல. இவங்களுக்குள்ள ஏதாவது முட்டிக்கு போகுது. ஏன்னா இந்த முத்துக்கு என்ன தோணும், அவன் பணக்காரன், அவன்லாம் பயங்கர மோசமானவன். இந்த ஆனந்துக்கு என்ன தோணும், இவன் வந்து பாலாஜி நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடுவான். நான் அவ்வளவு டிமாண்ட்ல இருந்தேன். இப்பெல்லாம் இருந்தனால இப்போ உள்ளதும் போச்சுடா நுள்ளக்கண்ணான்ற மாதிரி எல்லாத்தையும் இழந்தேனா. இது வந்து இளம் பாலிய காலம். இதுல இருந்து ஆனா நான் பாடம் கத்துக்கிட்டேன்னா அவ்வளவுலாம் யோசிக்கிற மைண்ட் இல்லன்றதுனால ஸ்கூல்ல இப்படி ஆச்சா. காலேஜ்ல லவ் பண்ணும்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெரிய மிஸ்டேக்கா, பெரிய தப்பா என்ன இருந்தது அப்படின்னா, எப்பவுமே எனக்கு யாராவது பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா என்னோட அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் கூட இருக்கிற வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்களை தெரியணும், இவங்களை பிடிக்கணும், இவங்க அந்த குரூப்ல இருக்கணும், எல்லாரும் ஒரே குரூப்ல இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், என் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா இருக்கணும், என் ஃப்ரெண்டு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டா இருக்கணும், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படி நினைச்சிட்டே இருப்பேன். இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப இந்த பையன் சொன்னானே, பாம்பேல பார்த்த பையன், அவனுக்கு என்ன ஆனதோ அவனுக்கு ஒரு துளி அளவு தான் ஆச்சு. ஆனா அது மாதிரி ஒரு 50 வாட்டி 60 வாட்டி 100 வாட்டி திருப்பி ஒரே பிரச்சனையை ஃபீல் பண்ணி, இதுல நான் யாரு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சனோ, எந்த குரூப்ல யாரை சேர்க்கணும்னு நினைச்சனோ, இவங்க யாருமே ஹாப்பியா இருந்தது இல்ல. அவங்க எப்பவுமே செட்டே ஆனது இல்ல அவங்களுக்குள்ள. ஆனா நான் எனக்கு அது புரிஞ்சதே கிடையாது. ஏன் இவ்வளவு நல்ல என் ஃப்ரெண்டு இந்த பையனை வந்து இந்த பையனுக்கு பிடிக்க மாட்டேன், இவன் எவ்வளவு மோசமானவன், அவன் எவ்வளவு மோசமானவன், கடைசியில பார்த்தா நான் தான் இது எல்லாத்துலயும் மோசமான என்னதான் வந்து தள்ளி வச்சிருவாங்க. இதே கேர்ள் ஃப்ரெண்டோட, இதே வந்து ஒய்ஃபோட அப்படின்ற மாதிரி என் கண் முன்னாடியே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கேன். என் ஃப்ரெண்டு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டாவும் இருக்கணும், என் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாவும் இருக்கணும், நாங்களாம் ஒரே குரூப்பா இருக்கணும், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் தொடரணும் அப்படின்றதெல்லாம் வந்து சை அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மி மெச்சூரிட்டியில இருக்கும்போது நம்ம யோசிக்கிறதா. சோ உனக்கு தம்பிடே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அதே மாதிரி அம்மா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா, உன்னோட ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது உன் ஃப்ரெண்டு தான், உனக்கு ஒண்டி தான். என் ஃப்ரெண்டு மட்டும் தான். He is not our friend, he is my friend. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, நீ வந்து இது பண்றியா, அதெல்லாம் போவானா. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட இருக்கிற ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒய்ஃபோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, பாய் ஃப்ரெண்டோ, ஹஸ்பண்டோ, இல்ல நம்மளோட ஃபேமிலியோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இல்ல. அவங்களுக்கும் பிடிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதே மாதிரி அவங்களும் கொடுக்கணும், அதே மரியாதை கொடுக்கணும், நம்மளோட எல்லா பிளான்லயும் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இன்க்ளூட் பண்ணலன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்காது. அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. ஆனா உனக்கு பிடிச்சிருக்கு உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னா உனக்கு தான் தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவங்க உன்னை எப்படி பாக்குறாங்க, நீ எப்படி பாக்குற அப்படின்றதுனால. இந்த பையன்கிட்ட நான் எக்ஸாக்டா தான் சொன்னேன், டேய் பைத்தியம், உன் ஒய்ஃப் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, சூப்பர், உன் ஃப்ரெண்டா வச்சுக்கோ, என்ன ஏன் வந்து என் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்றேன்னா அது 100% கரெக்ட். அது மாதிரி நீ பண்ணதுனால ஒய்ஃபையும் இரிட்டேட் பண்ண, அந்த பொண்ணையும் இரிட்டேட் பண்ண, ஓமல்லாம் தப்புனா இல்லனா ஒரு குரூப்பா இருந்தா எல்லாம் ஹாப்பியா இருக்கலாம் இல்லன்னா. எனக்கு அவனை திட்டவும் தோணல, இதே தான் நம்பலாம், நம்ம என்னத்தை போய் இவனை சொல்றது அப்படின்னு அமைதியா இருந்துட்டேன். பட் இதே மாதிரி உங்க லைஃப்லயும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அதே நேரத்துல கூட வந்து லைஃபை ஷேர் பண்றது ஒருத்தர்னா, இப்ப சில நேரத்துல இந்த தமிழ் பட ஆடியன்ஸ் அதுவும் காலாகாலமா நம்மள வந்து வெறுப்பேத்தி வச்சிருப்பானுங்க. இந்த பசங்க வந்து எனக்கு தாண்டி தெரியும் ஒரு பையன் உன்னை எப்படி பாக்குறான்னு, அவன் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் ஃப்ரெண்டை வந்து மதிக்கவே மாட்டானுங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டா வர எல்லா ஆம்பளையும் இப்போ ரொம்ப கேவலமா மோசமான ஆம்பளையா தான் காமிச்சிருப்பாங்க. ஏய் நான் யார் தெரியுமாடான்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல அவனோட ட்ரூ கலர்ஸ் ரிவீல் பண்ற ஹீரோயின் ஃப்ரெண்ட் தான் வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், அடிச்சு ஹீரோயினை காப்பாத்தி. நான் அப்பவே சொன்னல, ஒரு தமிழ் பண்பாட்டுல இருக்கிற பெண் இன்னொரு ஆணோட அப்பெல்லாம் பேசி நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணி நம்ம மைண்ட்லாம் பிரெயின் வாஷ் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, பஞ்சு மிட்டாய் இதை நான் இதை பேசலாமாடா அப்படின்னு கேட்கும்போது சொன்னா, நான் நீங்க பேசுனீங்கன்னா யாரோ ஒரு பையன் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ மெயில் அனுப்புவான், அண்ணா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எதுக்கு நான் இன்னொரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கேட்பான் அப்படின்னு. அப்படி கேட்பாங்களாடா? ஆமா கண்டிப்பா கேட்பான். டே தம்பி அப்பெல்லாம் கேட்க மாட்டேலடா, ஏன்னா இது பச்சை சட்டை பக்குவப்பட்ட மைண்டு உனக்கு இருக்கு அப்படின்றதுனால அதை பத்தி நான் வழி வேற டிபார்ட்மெண்ட் பத்தி பேசவே இல்லை. நான் இவ மெயினா என்னன்னா, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா ப்ரிசர்வ், ட்ரெஷர், நர்ச்சர் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், அது சூப்பர். ஆனா டோன்ட் புஷ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் டு யுவர் க்ளோசஸ்ட் ஒன்ஸ். உன்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஃப்ரெண்டு க்ளோஸ் ஆகணும், உன்னோட ஃபேமிலியில அந்த ஃப்ரெண்டு க்ளோஸ் ஆகணும், எல்லாருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தெரியணும், எல்லாருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் புரியணும், எல்லாரும் நீ இந்த ஃப்ரெண்டை எப்படி பாக்குறியோ அப்படியே பார்க்கணும்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சா போதும், அவ்வளவுதான். அதோட அப்படியே வச்சுக்கோ. இந்த பையன்கிட்ட இவ்வளவு சொன்னேன், இதெல்லாம் சொன்னேன், ஆனா அவன் வந்து
வந்து தெரியல, நானே வந்து ஒரு 10 வாட்டி இது நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு புரியல. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தான் ஆக்சுவலா தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்சா யோசிச்சு பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஷிப் அதே நேரம் யாருமே வேலிடேட் பண்ண தேவையில்லையே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கு கனகராஜன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா அந்த கனகராஜை வந்து ஒய்ஃபுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னா அதுக்காக அந்த ஒய்ஃப் பிடிக்காது, ஒய்ஃப் ஐயோ எப்படியா பிடிக்க வைக்கணும், கனகராஜ் எவ்வளவு சூப்பர் தெரியுமா, கனகராஜ் யாத்திரமான்னு சொல்லி ஓவரா சொல்லி என்ன ஆயிடும், அந்த கனகராஜ் நோத்தி போக சொல்லியா அப்படின்ற மாதிரி கனகராஜை லைட்டா பிடிக்காம இருந்த ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்காம போயிடும். ஸோ நம்ம ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது நம்மளோட பார்ட்னருக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கிறதுக்கு எல்லா ரீசனும் இருக்கு, எல்லா நியாயமும் இருக்கு. இப்போ ஐயோ என்னமா பேசுவான், கலகலன்னு பேசுவானா, ஐயோ உன் ஃப்ரெண்டுக்கு வாயே ஓயாதான் இருக்கலாம், ஐயோ அவன் எப்படி சாப்பிடுவான் தெரியுமா அப்படின்னா, பா அவன் சோத்த கண்டாலே என்னமா இப்படி சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதுல அவங்க சைட்ல பாரு அவன் இப்போ அவனை போய் இப்படி அவளை போய் இப்படின்ற மாதிரி நம்ம பேசுறதுல எந்த நியாயமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொன்று பிடிக்கும்ல. அதே மாதிரி தான் ஆளுங்க கிட்டையும். ஸோ நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டை நம்ம எப்படி பார்க்குறோமோ, என்ன கண்ணோட்டது வாட் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா ஐ ஹேட் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், ஐ எம் an introvert person, I like only quiet person அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப சூப்பர்னு நினைக்கிறதெல்லாம் நம்மளோட பார்ட்னருக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பிடிக்கவே பிடிக்காத விஷயமா இருக்கும். அதனால ஒய்ஃபுக்கு கனகராஜ் பிடிச்சி கனகராஜ் இஸ் a good friend அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து வேலிடேட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாதுல்ல. லெட் கனகராஜ் be there as கனகராஜ், as your friend. He is your personal space. Your friendship is your personal space. அதில் 10 பேரை கூட்டின்னு வந்து எல்லாரோட அக்செப்டன்ஸ் வேணும், எல்லாம் ஒன்றா மல்லிகைன்னு பாடணும்னா பாட தேவையில்லை. சில நேரத்தில் தனியாகவும் பாடலாம். பாத்ரூம்லாம் குளிக்கும் போது யாரையும் கூட வச்சுட்டா பாடுவோம், தனியாக தானே பாடுவோம். அதே மாதிரி தனியாகவே இது நல்ல ஜோக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு சொல்லி முடிக்கும் போது சிரிப்பு வந்ததுனால லைட்டாக சிரிச்சிட்டேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ப்ரோ. முடிஞ்சா உங்கள் கூட இருக்கிறவங்கள இரிட்டேட் பண்ணாத மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் this was saying Tara Baba and you take very good care of yourself. Time.